ஒரு டிரைவர் ஓடுற பஸ்ல இருந்து தன்னோட உயிர் முக்கியம் இல்ல மத்தவங்க உயிர் தான் முக்கியம்னு சொல்லி தன்னோட உயிர் அழிச்சுக்கிட்டு அந்த பஸ் ஓட்டிட்டு போய் பத்திரமா சேர்த்திருக்காருங்க. சோ இந்த ஒரு வீடியோல ஒரு சின்ன தப்பால நடந்த பெரிய பெரிய சம்பவங்களை தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது தி ஜிம் இன்ஜுரி. இப்பெல்லாம் சோஷியல் மீடியாவை பார்த்தாலே நிறைய பேர் பல்க் ஆகணும் ஹல்க் ஆகணும்னு சொல்லி ஜிம் போறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சோ இங்க ஒருத்தரை பாருங்க, இவருமே ஒரு ஜிம் இன்ஃப்ளூயன்சர் தான். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை நல்லா கட் அண்ட் ரைட்டா வச்சிருக்கிறவர் தான். சோ இவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. என்னன்னு பாருங்க. ஒரு நாள் இப்படி தான் ஆகஸ்ட் 2023 அப்போ நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு கீழே உட்கார்றாரு. ஸோ நிறைய பேர் உட்காந்துருப்போம். ஏன் நம்மளுமே அது மாதிரி உட்காந்துருப்போம். ஜிம்மில் என்ன சோஃபா சேர்னு போட்டு நம்மளை கம்ஃபர்டபுளாக உட்கார வைப்பாங்க. நம்மளே ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு கீழே உட்காந்துருப்போம். ஸோ அப்படி உட்கார்றப்போ ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் அவரோட முதுகில் வந்து விழுந்துருச்சு. ஸோ அப்போ அவர் ஐயோ அம்மான்னு கத்தி அந்த இடத்துல இருந்து ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்காங்க. ஸோ அப்போ அவருக்கு அடிப்பட்டது கிட்டத்தட்ட அவரோட பின்னாடி முதுகெலும்பு பயங்கரமாக உடஞ்சிருச்சு. 42 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் அவரோட முதுகெலும்பு அந்த நேரத்தில் உடஞ்சிருச்சுன்னு எப்பா அவரால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இவர் நடக்கணும்னா ஒரே ஒரு % மட்டும் தான் சான்ஸ் இருக்குது, அது இவரோட நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இவர் எவ்வளோதான் கஷ்டப்பட்டும் இவருமே ஒரு ஜிம்மில் நல்ல ஒரு மோட்டிவேஷனில் இருக்கிற ஒரு ஆளானால திரும்பி இவர் ரிகவர் ஆகிடுவோன்னு சொல்லி நம்பிக்கை வச்சு மறுபடியும் நடந்து இப்போ இவரால் சூப்பராக நடக்க முடியுது. ஸோ இவரோட ஜிம் இன்ஜுரிக்கு அப்புறம் ஆனால் நார்மலாக நடக்க முடியல. ஸோ சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே இவரோட நிலைமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நார்மலாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ எந்த எக்யூப்மெண்ட்டு கீழே போய் உட்காந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நம்மளுக்கு தான் நடக்கும். ரெண்டாவதாக பார்க்க போகிறது அன்னோட்டபிள் கான்சிக்வன்சஸ். ஒரு 16 வயசுக்கான ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் இது. இந்த ஒரு பொண்ணு வெளிநாட்டை சேர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு 16 வயசுல பிரேக்கப் ஆனதுனால ரொம்பவுமே மனசு உடஞ்சி போகுது. ஸோ காதல் தோல்வியிலேருந்து வெளியில் வராமல் இருக்கிற இந்த ஒரு பொண்ணு ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்து இவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாமா வெளில போய் நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலாம். ஸோ அப்போ தான் வந்து உன்னோட மனக்கவலை எல்லாம் போகும்னு சொல்லி ஜாலியாக வெளில சுற்ற போயிருக்காங்க. ஆனால் கார் ஓட்டிகிட்டு போனது வேற ஒரு பொண்ணா இந்த ஒரு பொண்ணான்னு தெரியல. ஆனால் ஒரு கார் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகுது நைட் நேரத்தில். மோஸ்ட்லி இந்த பொண்ணு தான் ஓட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பொண்ணு தான் பயங்கரமாக ஓட்டி ஏதோ டிப்ரெஷனில் போய் எங்கேயோ விட்டுடுச்சு. ஸோ இந்த ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காரில் இல்லை, பார்த்தா ஏதோ ஒரு அந்தரத்தில் ஒயருக்கு மேலே விழுந்து கிடக்குது. வேற எங்கேயோ விழுந்தால் கூட இறந்தே போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஒயருக்கு மேலே இருக்கிறதுனால பெரிய அடிபட்டு இருக்குது. ஸோ ஆனால் ஏதோ உயிர் மட்டும்தான் இருக்குது தவிர மற்ற உடம்புல எக்கச்சக்கமான இடத்துல செம்ம அடிபட்டுருக்கு. ஸோ அந்த ஒயர் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிருக்கு. ஸோ என்ன இருக்குன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் அடிபட்டு ரத்தம்லாம் வந்து நிறைய இடம் பேருக்கு ஒரு காலுமே இழந்துட்டாங்க இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ இவங்க கூட வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே செம்ம இன்ஜுரி ஆகிருக்கு. மல்டிபிள் இடத்துல இவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அந்த போன்ஸ் எல்லாமே ரொம்பவே நொறுங்கி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 21 சர்ஜரி பண்ணியிருக்காங்களாம். அப்புறமா ஒரு லெக்கை எடுக்கவும் செஞ்சுருக்காங்க. இப்போ நடக்குது பாருங்களேன். இப்போ தான் ஒரு ட்விஸ்ட். இந்த பொண்ணு நினச்சிருந்தா இனிமேட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் சாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பொண்ணுக்கு செம்மையாக மோட்டிவேஷன் ஆகி என்னால் நடக்க முடியும், ஓட முடியும், ஏன் அந்த லவ்வுக்கு அப்புறம் தான் என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி இந்த ஒரு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாகி திரும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸால் இன்வைட் பண்ணப்பட்டு இன்னுமே சூப்பராக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவுமே அவங்களுக்கு ஒரு காலையில் இருந்தாலுமே அவங்க ஒரு பெரிய மோட்டிவேஷனாக ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு நிறைய பேரோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் இப்போ ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாழ்கிறாங்க. ஸோ இருக்கிற ஒரு காலம் போச்சுன்னு சொல்லி மூலையில் உட்காராமல் இப்போ இவங்க ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வாழ்க்கையில் எதை இருந்தாலும் நம்மளை மட்டும் இழந்துடவே கூடாது. ஸோ நம்ம லைஃப்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம 3ஆவதாக பார்க்கும்போது ட்ரோவிங் லைவ் ஸ்ட்ரீம். ஆகஸ்ட் 2022 கனடாவில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களோட ஷூட்டிங்ஸ், அதாவது ஒரு இதெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்விம்மிங் பூலில். ஸோ கொஞ்ச நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்து ஸோ ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக தான் விளையாண்டுருக்காங்கன்னு நினச்சி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து தத்தளிக்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு ஸோ ஒரு வீடியோவில் ஒரு பார்ட்டு தான் இது, ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையாகவே கத்திருக்காங்க போல், என்னை யாராவது காப்பாற்றுங்க நான் முழுகிட்டே இருக்கேன்னு சொல்லி வேறு லாங்குவேஜில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் யாருமே வரல, வியூஸ் மட்டும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் தெரியாது, அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கும் தெரியாது இதுதான் அவங்களோட கடைசியான லைவ் ஸ்ட்ரீம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இருந்த அந்த 1 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழிச்சு நிறைய வியூஸ் லைக்ஸ் எல்லாமே வருது. ஆனால் இவங்களை காப்பாற்ற ஒரு ஆள் அங்கே வரல. ஸோ அப்படியே போகுது. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே போகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்விம்மிங் பூலோட ஓனர்ஸோ கிளீனர்ஸ் எல்லாம் வராங்க. பார்த்தா இந்த பொண்ணு இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. பயங்கரமாக இந்த பொண்ணு வேறு அந்த தண்ணியிலே இருந்ததுனால ஒரு மாதிரி ஆயிருக்கு.
ஸோ இந்த வீடியோ வைரல் ஆச்சே தவிர இவங்களை காப்பாற்ற யாருமே வரவே இல்லை. ஸோ இதனாலேயே சோஷியல் மீடியாவை வந்து சில பேருக்கு பிடிக்காம போகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருந்திருக்கு. ஏன்னா கென்யாவிலேருந்து ரொம்பவுமே வந்து அவங்களோட பொண்ணோட உடலை கூட அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா தண்ணியிலே இருந்ததுனால ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இந்த ட்ரோவிங் லைவ் ஸ்ட்ரீம், அதாவது தான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் தான் அவங்களோட கடைசியான வாழ்க்கையாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நாங்கள் யாரும் காப்பாற்ற வராமல் இல்லை. ஸோ இது வந்து நாங்கள் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் வீடியோன்னு நினச்சிருந்தோம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த தண்ணியில் இருந்தப்போ அவங்க யாராவது பிடிச்சி இழுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த வீடியோவில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், அதனாலே அவங்க தண்ணி அப்படியே உயிரில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் கடைசியில் அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சுல, இதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? ஸோ அவ்வளோதான். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்றது தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு சேஃபரான சைட்லேருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்க தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிறது தி ஹாஸ்பிட்டல் ட்ராஜடி. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. இவங்க பேர் லீசா. இவங்களுக்கு 60 வயசு ஆகுது. ஸோ இவங்க இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த டாக்டர்ஸ் இனிமேல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாது, கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இவங்க இறந்து போயிடுவாங்கன்ற விஷயம் இவங்கள்ட்டையும் சொல்லலை. ஸோ கிளம்புங்கன்னொடனே இவங்களுக்கு ரொம்ப முடியல, உடம்பு ஏதோ வலிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இவங்களோட கண்டிஷன் ரொம்பவுமே ஒர்ஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதா நல்லதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலை விட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க போகாதனால போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பெரிய பிரச்சனை மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடக்குது. ஸோ இவங்க ஏன் போக மாட்டாங்க, எதுக்கு போக மாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஸோ போலீஸ்லாம் வந்து இவங்களை பத்திரமா இட்டுட்டு போகிறாங்க. ஸோ யாருமே இவங்களை, அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இவங்களை வெளியில் இட்டுட்டு போகவே முடியல. ஸோ இவங்களால் ஏஞ்சி நடக்கக்கூட முடியல. ஸோ படுத்தே இருக்காங்க. ஸோ போலீஸ்க்குமே தெரியல ஏன் இவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில அனுப்புகிறாங்க, இவங்களை வீட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னு. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஸோ இவங்க வீட்டுக்கு போகிறது நல்லது, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கனாலும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஒரு விஷயம் கடைசியாக தான் தெரியுது, இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சாக போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லே வச்சுருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் பேருக்கு கெட்ட பேர் ஆகிடும்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்காத லீசா அவங்க வந்து ரொம்பவுமே பெரிய பிரச்சனை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ஏஞ்சி நடக்கக்கூட முடியல, இப்படின்னு அசைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து வேனில் வச்ச ஒரு செக்யூரிட்டி கேமராவில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ தான். சரி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய போலீஸ்க்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வந்தோடனே, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போலீஸ் நம்பிக்கை கொடுத்து அவங்கள திரும்பி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்னாலே நம்ம நம்பி நம்ம உயிரே கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சி தானே வரும். அவங்களால காப்பாற்ற முடியலனா கூட கடைசியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம்ல. அந்த கடைசி நேரத்தில் வீட்டுக்கு நீங்கள் இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது மெடிக்கல் சைடில் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்றே மட்டும் கேட்டுக்கிறேன், உங்களை நம்பி வரவங்கள நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களை கை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம 5வதாக பார்க்க போகுது தி டெட்லி கேதரிங். ஜூலை 2, 2002 அப்போ கிட்டத்தட்ட ஒரு குரு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்துல கூடி ஒரு பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் மாதிரி நடந்திருக்கு. ஸோ அவர் இறந்ததுனால ஒரு பெரிய குருஜின்றாங்க. ஸோ அவர் யாருன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல. ஸோ அவருக்காக கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னடா தப்பு, என்னடா இறந்தவங்களை பார்க்கறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் வந்தது தப்பு இல்லைங்க. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவங்க வந்ததுனால ஒரு பெரிய டிசாஸ்டர், க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டே இல்லாதனால எக்கச்சக்கமான பேர், அது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் மயங்கி விழுந்து சில பேர் இறந்துமே போயிருக்காங்க. ஸோ இறந்து போனவரை போய் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே வந்திருக்கு தெரியுமா. ஸோ இதில் யாருமே தப்பு சொல்ல முடியாது, பார்க்க வந்து ஆட்களையும் சொல்ல முடியாது, இறந்து போன அவரையுமே சொல்ல முடியாது. ஸோ இதில் யார் மேலே தப்புன்னு அந்த க்ரௌடு மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்க மேலே தான் தப்பு. ஸோ எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சில வேலைகளில் இருக்கிற சில பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி அந்த வேலை செய்யாதனால நிறைய பேருக்கு அன்றைக்கி மயக்கம் அடிபட்டு இறந்து போய் அப்பப்போ எக்கச்சக்க பிரச்சனை. ஸோ ஓகே, இந்த வீடியோலாம் கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட லைஃப்பில் இது ஏதாவது ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற அடுத்தடுத்தான ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மட்டுமே உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். டாட்டா, நன்றி, பாய் பாய்.